நம்ம சூரிய குடும்பம் எப்போ உருவானது, நம்ம பூமி எப்போ உருவாச்சு, முதல்ல உருவான கிரகம் எது, கடைசியா உருவான கிரகம் எது, இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் 4.6 பில்லியன் ஹிஸ்டரி தான் நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய டைம் லைன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு எதாவது முதல் இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கேஸ் மற்றும் டஸ்ட் பார்ட்டிகல் சேர்ந்த ஒரு கிளவுட் அப்படிங்கிறது நம்ம மில்கி வே கேலக்சியில் உருவாச்சு. அந்த கிளவுட் கிராவிட்டி காரணமாக சுருங்க ஆரம்பிச்சது. சுருங்கி அதோடைய சென்டரில் ஒரு ஹாட் பால் உருவாச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சூரியன் தான். நம்ம சூரியன் உருவானதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், கேஸ், இது எல்லாமே சூரியனை சுற்றி ஒரு டிஸ்க் மாதிரியான ஷேப்பில் வலம் வர ஆரம்பிச்சது. இதை தான் சயின்டிஸ்ட்டுங்க பிளானட்டரி டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அந்த டிஸ்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று மோதி ஒரு ராக்காக உருவாக ஆரம்பிச்சு, பாறையாக உருவாக ஆரம்பிச்சது. அந்த ராக்குகளுக்கு சயின்டிஸ்ட்டுங்க வச்சிருக்க பேர் தான் பிளானட்டிசிலிசம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இது பிளானட் உருவாகிறதுக்கான முதல் படியாக பார்க்கப்படுது. சூரியன் உருவாகி 1 மில்லியன் இயர்ஸ்லேயே சூரியனுடைய அவுட்டர் பகுதியில் ஒரு மிகப்பெரிய கோர் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. இது உருவானதுக்கு அப்புறம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் எல்லாத்தையுமே அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சது. அப்படி அப்சர்வ் பண்ண அந்த பிளானட்டோடைய பேர் தான் ஜூபிட்டர். எஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம சோலார் சிஸ்டத்தில் முதல்ல உருவான கிரகம் அப்படிங்கிறது சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய பிளானட்டாக கருதப்படுற ஜூபிட்டர் அப்படிங்கிற வியாழன் கிரகம் தான். சுமார் 4.56 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உருவான முதல் கிரகம் நம்ம ஜூபிட்டர். அந்த டயத்திலே உருவாக ஆரம்பிச்சு சில மில்லியன் ஆண்டுகளே 2 to 5 மில்லியன் ஆண்டுகளுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய கேஸ் பிளானட்டாக நம்ம ஜூபிட்டர் அப்படிங்கிறது உருவாகிருச்சு. ஜூபிட்டர் உருவானதுக்கு அப்புறம் அதோடைய கிராவிட்டி காரணமாக இந்த பிளானட் மற்ற பிளானட்டுகள் உருவாகிறதுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் இருந்த அந்த ப்ராசஸையே மாற்றி அமைச்சது. ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாறைகளை ஜூபிட்டர் அதோட கிராவிட்டியை பயன்படுத்தி ரொம்ப தூரத்துக்கு தள்ளி வீச ஆரம்பிச்சது. சில ஆஸ்ட்ராய்டுகளை சூரியனுடைய இன்னொரு கோர் பகுதிக்கு பக்கத்தில் கொண்டு போய் தள்ள ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஜூபிட்டர் பண்ணதுனால தான் சூரியனுக்கு பக்கத்தில் இருந்து முதல் 4 கிரகங்கள் ராக்கி பிளானட்டாகவும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளானட்டுகள் எல்லாமே கேஸ் பிளானட்டாகவும் ஐஸ் ஜெயின்ஸாகவும் இருக்கு. அது ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போக சொல்கிறேன். தெளிவாக கேட்டுக்கோங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஜூபிட்டரை தொடர்ந்து ரெண்டாவதா சூரியனுடைய அந்த அவுட்டர் பகுதியில் இன்னொரு கோர் அப்படிங்கிறதும் உருவாச்சு. அதுவும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கேஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சது. ஆனால் ஜூபிட்டர் கம்பேர் பண்ணும்போது அதிக அளவிலான கேஸை அது அப்சர்வ் பண்ணலை. அப்படி உருவான ரெண்டாவது கிரகம் தான் சேட்டன் அப்படிங்கிற சனி கிரகம். நம்ம சோலார் சிஸ்டத்தில் 4.55 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி உருவான இரண்டாவது கிரகம் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் அப்படிங்கிற இரண்டாவது மிகப்பெரிய கிரகம் தான் ஜூபிட்டர், சேட்டன். இந்த 2 கிரகங்களும் உருவானதுக்கு அப்புறமா அந்த அவுட்டர் டிஸ்கில் இருக்கக்கூடிய ஐஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர ஆரம்பிச்சது. அப்படி சேர ஆரம்பித்ததில் 2 பிளானட்ஸ்கள் உருவாச்சு. அந்த 2 பிளானட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே சில பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் இந்த 2 கிரகத்தை தான் நினச்சிருந்தீங்கன்னா கரெக்ட், நீங்கள் கெஸ் பண்ண கரெக்ட் தான். இந்த 2 கிரகங்கள் தான் அதுக்கப்புறமா உருவாச்சு. அதுவும் எப்போ உருவாச்சு அப்படின்னா 4.52 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நெப்டியூன் அப்படிங்கிற பிளானட்டும், 4.51 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி யுரேனஸ் அப்படிங்கிற பிளானட்டும் உருவாயிருக்கு. சூரியன்லேருந்து ரொம்ப தொலைவில் இந்த பிளானட் அப்படிங்கிறது இருந்து உருவாக ஆரம்பிச்சதுனால இந்த 2 கிரகத்துக்கும் கேஸ் அப்படிங்கிறது பெருசாக அப்சர்வ் பண்ணுற மாதிரியான மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது அது அருகில் கிடைக்கல. அதுக்கு பதிலாக ஐஸ் மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக கிடைச்சது. அப்படிங்கிறதுனால அந்த ஐஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி இன்னைக்கு ஐஸ் ஜெயின்ஸாக இந்த 2 பிளானட் இருக்குது. ஜூபிட்டர் அண்ட் சேட்டன் மட்டும்தான் இன்னைக்கு சோலார் சிஸ்டத்தோடைய கேஸ் ஜெயின்ட். ஆனால் இது ரெண்டுமே ஐஸ் ஜெயின்ட். அது காரணம் ஐஸ் மெட்டீரியல்ஸை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணதுனால அது ஐஸ் ஜெயின்ட்டாக இருக்குது. அது எல்லாமே கேஸை அப்சர்வ் பண்ணதுனால கேஸ் ஜெயின்ட்ஸாக இருக்குது. ஸோ 2 நல்லா வித்தியாசமாக பார்த்துக்கோங்க. நம்ம சோலார் சிஸ்டத்தில் கேஸ் ஜெயின்ட், அதுக்கப்புறம் ஐஸ் ஜெயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளானட்ஸ்கள் 2 இருக்குது. ஸ்கூலில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க சோலார் சிஸ்டத்தில் 4 கேஸ் பிளானட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அடுத்தடுத்த ஆய்வுகள் பண்ணப்பட்டதில் தான் ரீசெண்டாக நம்ம ஜூபிட்டர், சேட்டன் இந்த 2த்தையும் தவிர இந்த நெப்டியூன் அண்ட் யுரேனஸ் 2மே கேஸ் பிளானட் இல்லைப்பா. கேஸ் பிளானட் மாதிரி இருந்தாலும் அதுலேயே கேஸ் இருக்குது. பட் ஆனால் ஐஸ் மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது 2மே ஐஸ் ஜெயின்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்ட்டு இப்போதைக்கு அழைக்கிறாங்க. இப்படி அவுட்டர் பிளானட்லாம் உருவானதுக்கப்புறம் சூரியனுடைய இன்னர் பகுதியில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ்கள் அப்படிங்கிறது 1 by 1 உருவாக ஆரம்பிச்சது. நான் சொல்ல வர்றது மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ் இந்த ராக்கி பிளானட்ஸ்களை தான் சொல்கிறேன். நம்ம வாழக்கூடிய பூமி எல்லாத்தையும் சேர்த்து தான்.
ஸோ இதில் மெர்க்குரி அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது சுமார் 4.54 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியே உருவாகிருச்சு. சூரியனுடைய இன்னர் பகுதியில் கேஸ் அப்படிங்கிறது பெருசாக இல்லாத காரணத்தினால நிறைய ஹெவி மெட்டல்ஸ் தான் இருந்திருக்கு. இந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உருவான ஒரு பிளானட் தான் நம்மளுடைய புதன் அப்படிங்கிற மெர்க்குரி பிளானட். இந்த மெர்க்குரி பிளானட் இன்னைக்கும் நம்ம சோலார் சிஸ்டத்தில் ஹெவி மெட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ராக்கி பிளானட்டாக இருக்குது நம்ம சோலார் சிஸ்டத்தில். இன்னும் சொல்ல போனால் சோலார் சிஸ்டத்திலே நம்மளுடைய மெர்க்குரியோடைய அந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அதோடைய இன்னர் கோரை கம்பேர் பண்ணி பார்த்தா சர்ஃபேஸோட அளவை விட இன்னர் கோரோடைய சைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவி மெட்டல்ஸ் அப்சர்வ் பண்ணி அதோட கோர் பகுதி அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. மெர்க்குரியை பற்றி இன்னும் தனித்துவமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் மேலே ஐக்கானில் கொடுத்துருக்கேன், தவறாமல் செக் பண்ணி பாருங்கள். மெர்க்குரி பிளானட் உருவான சேம் பீரியட்ல 4.54 பில்லியன் இயர்ஸ் அந்த காலகட்டத்திலே உருவான இன்னொரு கிரகம் தான் வீனஸ் அப்படிங்கிற வெள்ளி கிரகம். ஆல்மோஸ்ட் நம்ம பூமியோட சைஸுக்கு ஈக்குவலாக உருவான ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் பூமி மாதிரியே வாழ தகுதியுடைய ஒரு கிரகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுற ஒரு கிரகமாக இருந்தாலும் கூட இன்றைக்கி நம்மளுடைய மெர்க்குரிக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த வீனஸை பொறுத்த வரைக்கும் நரக கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்ட்டுங்க அழைக்கிறாங்க. எத்தனையோ கிரகங்களுக்கு நம்ம இது வரைக்கும் நிறைய ஸ்பேஸ் கிராஃப்டை பண்ணி அனுப்பி ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த வீனஸ் சம்மந்தமான ஆராய்ச்சிகள் ரொம்ப கம்மி. அதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த வீனஸில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள். அதை பற்றி தனியாக நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ சிம்பிளாக சொன்னோம்னா இன்றைக்கி நரகத்தின் கிரகமாக இந்த வீனஸ் இருக்கிறது காரணம் அதோடைய க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரி எஃபெக்ட் நடக்கிறதா இருக்கட்டும், அந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியர் ப்ரெஷராக இருக்கட்டும், இது எல்லாம் தான். பட் நம்ம சோலார் சிஸ்டத்தில் ரெண்டாவது உருவான கிரகம் நம்ம வீனஸாக இருக்குது. வீனஸுக்கு அப்புறமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுடைய பூமி தான் அடுத்ததாக உருவாச்சு. சேம் முன்னாடி உருவான 2 கிரகங்கள் உருவான அதே சேம் பீரியடில் தான் 4.54 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது உருவாயிருச்சு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம வீனஸ் அண்ட் மெர்க்குரி இந்த 2 பிளானட்டுக்கும் அப்படிங்கிறது நிலவு அப்படிங்கிறது கிடையாது, தனியாக தான் சுற்றிட்டு இருக்குது. பட் ஆனால் நம்ம பூமிக்கு நிலவு இருக்கு இல்லையா, அப்போ நிலவும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உருவாயிருக்கணும் இல்லையா. அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் நிலவு வந்து தனியாக உருவாச்சு இல்லாட்டி எப்படி அது வந்து பூமியை வந்து சுற்றி வருது அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் இல்லாட்டியும் ஒரு தியரி அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் அது உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறதுன்னா தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய பிளானட் அப்படிங்கிறது நம்ம பூமி உருவான காலகட்டத்தில் ரெண்டும் மோதி இருக்கலாம். அப்படியே அந்த மோதலின் காரணமாக அதில் ஒரு பகுதி பிரிஞ்சு போய் அதுக்கப்புறம் அந்த பகுதி பூமியை சுற்றி ஆர்பிட் வந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நிலவாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடந்து எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா 4.51 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நிலவு அப்படிங்கிறது இந்த மாதிரி தியரி அடிப்படையில் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது ஒரு தியரி தான். நிலவு அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் இல்லை. ஆனால் பல ஆராய்ச்சிகள் நம்ம மனிதர்கள்லாம் போய் தரையிறக்கி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நிலவில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நிறைய ஒத்து போகுது. நிறைய தனிமங்கள் அப்படிங்கிறது ஒன்றா இருக்குது. அண்ட் ரீசெண்டாக நாசா ஒரு பிளான் வச்சுருக்காங்க. 50 வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பக்கூடிய அந்த லான்ச் அப்படிங்கிறது வர ஏப்ரல் மாதம் நடக்க போகுது. ஆர்டிமிஷ் அப்படிங்கிற அந்த மிஷின் மூலமாக அந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க நாசா. ஸோ அதை பற்றி வீடியோ வேணும். அந்த மிஷின் மூலமாக என்னென்ன செய்ய போகிறாங்க, 50 வருடங்களுக்கு அப்புறம் மனிதர்கள் நிலவுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன, நாசா இதை ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் 3 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சோலார் சிஸ்டத்தில் கடைசியாக உருவான கிரகம் தான் செவ்வாய் கிரகம் அப்படிங்கிற மார்ஸ் பிளானட். நிறைய பேர் ஜூபிட்டர் சேட்டன் மாதிரியான கிரகங்கள் தான் கடைசியாக உருவாயிருக்கு, ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் நம்ம சூரிய குடும்பத்திலே முதல்ல உருவான 2 கிரகங்கள் அப்படிங்கிறது அந்த கிரகங்கள் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். அதுக்கப்புறம் இந்த கடைசி கிரகமாக உருவானது நம்ம செவ்வாய் கிரகம் தான். எதிர்காலத்தில் நம்ம வாழக்கூடிய வீடாக கருதப்படுறதும் இந்த செவ்வாய் கிரகமாக தான் இப்போதைக்கு நம்பப்பட்டுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த கிரகம் சுமார் 4.53 4.50 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் தான் உருவாயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டாக சொல்கிறாங்க. ஃபைனல் நம்ம டைம்லைன் சோலார் சிஸ்டத்தோட அந்த டைம்லைன் ஷார்ட்டாக வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உருவான கிரகம் ஜூபிட்டர், அதுக்கப்புறம் சேட்டன், அதுக்கப்புறம் நெப்டியூன், யுரேனஸ், மெர்க்குரி, வீனஸ், எர்த், அதுக்கப்புறம் கடைசியாக மார்ஸ் அப்படிங்கிற உருவாயிருக்கு. இதெல்லாம் சேர்த்து ஓவரால் நம்ம மொத்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உருவாகிறதுக்கு சூரியன் உருவானதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துக்கிட்டால் 100 மில்லியன் இயர்ஸ்க்குள்ளேயே நம்ம மொத்த சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. 100 பில்லியன் இல்லைங்க, 100 மில்லியன். ஸோ இந்த 100 மில்லியன் இயர்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் உருவாயிருக்குன்னா சூரியனில் ஆரம்பித்து பிளானட் வந்து அதுக்கப்புறம் அந்த குவைப்பர் பெல்ட், ஆஸ்ட்ராய்ட் பெல்ட், இந்த எல்லா விஷயங்களுமே இந்த 100 பில்லியன் இயர்ஸ்க்குள்ளேயே உருவாயிருச்சு. இப்போ உங்களுக்கு நம்ம சூரிய குடும்பம் எப்படி உருவாச்சு, முதல்ல உருவான பிளானட், கடைசியாக உருவான பிளானட்,
சோலார் சிஸ்டத்தோடைய மொத்த டைம்லைன் இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இதில் எந்த பிளானட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் முதல்ல சொன்ன மாதிரி தான் நிலவை பற்றி நம்ம மனிதர்கள் கூடிய சீக்கிரத்தில் வந்து லான்ச் பண்ணோமா ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க நிலவுக்கு போய். ஸோ அந்த மனிதர்கள் 50 வருடங்களுக்கு அப்புறம் நிலவுக்கு போகிறதுக்கூடிய அந்த ஒரு மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கல ஆரம்பிங்கன்னா 3 சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து விண்வெளி சார்ந்த நிறைய விஷயங்களை தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும் போதும் லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.